ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்பில் இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சுவையான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொரியலை வாரத்தில் 2 டைம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோன்னா நம்ம உடலில் ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகரிக்கும். வாங்க இந்த கீரை பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 10-15 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வரமிளகாய் 5, ஜீரகம் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. பாருங்கள், இஞ்சி பூண்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நசுக்கிக்கணும். நம்ம பேஸ்ட்டாக பண்ண தேவையில்ல, லைட்டாக நசுக்குனாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நசுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணிடுறோம். வரமிளகாய் இந்தளவுக்கு செவந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். எந்த ஒரு சமையலுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் அந்த சமையலோட டேஸ்ட்டு தெரியும் நமக்கு. பாருங்கள், ஆனியன் இந்தளவுக்கு பாதி அளவுக்கு ஸ்ப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டை இதோட நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போது எடுத்து வச்சுருக்க கீரையை நல்லா நம்ம அலசிக்கிறோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கீரையை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். கீரையை நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலே ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம கீரை அலசணும் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இல்லை, ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோன்னா அதிலே கீரை ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம கடலைப்பருப்பு ஜீரகத்தை காட்டினோம், இதில் இவங்க இன்னும் ஆட் பண்ணலையே அப்படின்ற டவுட் இருக்கும். அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போது கடலைப்பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி அது சவுன்னு இருக்கும் வெந்து. ஆனால் நம்ம இது ஃபுல்லாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதை தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களாம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சுன்னா அதை பொறுக்கி வச்சிடுறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருந்ததுன்னா அதை பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் நான் இது ஃபுல்லாக ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் அதை தனியாக தாளித்து இதோட ஆட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், முக்கால்வாசி கீரை வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கீரை ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கடலைப்பருப்பையும் ஜீரகத்தையும் இதோட தாளித்து ஆட் பண்ணிடலாம். இப்போது
கடலப்பருப்பையும் ஜீரகத்தையும் தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயை வச்சிட்டோம். தேவையான அளவு ஆயில் விட்டுட்டோம். என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பை இதோட எனக்கு தெரிஞ்சிருச்சு, கடலப்பருப்பை ஆட் பண்ணிட்டோம். பாதி கடலப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஜீரகத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம கீரையோட இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.